நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவ திரு மாயவ ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு. திருக்கோவையார் திருவாசகத்தினுடைய பிற்பகுதி. திருக்கோவையார் என்றால், கோவை என்றால் துண்டு என்ற அர்த்தம். துண்டு துண்டாக பொருளை கொடுத்து அதை ஒன்றாக சேர்ப்பதுதான் திருக்கோவையார். துண்டு துண்டாக என்ன பொருள் அப்படின்னா, இறைவனுடைய மகத்துவம், மகிமை. அதை மற்றதில் ஒப்பீடு பண்ணும் பொழுது அந்த ஒப்பீடு பண்ணக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து தொகுக்கிறது தான் திருக்கோவை. அது சிறப்பாக முறையில் அதை நிறைய தமிழ்நாட்டில் முனைவர்னு பார்க்க போனோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் அதை பத்தி பகுப்புரை, அதாவது நான் பொழிப்புரை சொல்ல வரல, பகுப்புரை பண்ணியிருக்கிறாங்க. அதுல டெல்லி பல்கலைக்கழகத்துல முனைவராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்க சிவப்பிரியா அம்மையார், சிவனடியார் தீட்சை பெற்றவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய இந்த கோர்வை, அவங்களுடைய உரையினுடைய மூலத்தை விளக்கமாக உங்களிடம் சொல்லுகிறேன். திருச்சிற்றம்பலம் இது முதல் வகுப்பல்ல, அதனால நான் எல்லாத்தையும் பாராட்டி பேசணுன்றது ஒண்ணு கிடையாது. முதல்ல ஆரம்பிச்சாச்சு, அதனால எதுவும் நினைக்க வேண்டாம். அடுத்தபடியாக பாடத்துக்கு நேரடியாக வருகிறேன். கொடுங்கால் குலவரை ஏழ் ஏழ் பொழில் எழில் குன்றும் அன்றும் நடுங்காதவனை நடுங்கு நுடங்கு நடுவுடைய விடங்கால் அயில் அன்னிமே உகலாம் தில்லை ஈசன் வெற்பில் தடங்கார் தருபெறுவான் பொழில் நீளம் நீழலம் தன் புகத்தே. கொடுங்கால் அப்படின்னா கொடுமையான காலம். கொடுங்கால் குலவரை, ஒரு குலமே அழிகிற அளவுக்கு, வரைன்னா அழிகிறது. கொடுங்கால் குலவரை ஏழில் பொழில் எழில் குன்றும். ஏழுனா எழுந்து எழுந்து வளரும் வளரும் வெட்ட வெட்ட வளருன்ற மாதிரி பொழில். ஒரு பூங்கா, ஒரு சோலைகள். அது அழிஞ்சாலும் குன்றும், அது அழியும். எப்படி? பொல்லாத காலம் வரும், ஊழிக்காலம்னு வச்சுக்கலாம். பொல்லாத காலம் உலகமே அழியுன்னு வச்சுங்க, அந்த ஊழி முடிவுன்னு வச்சுக்க. அந்த முடிவுல எல்லாம் அழிஞ்சாலும் அழிதல் இல்லாத ஆடல் நாயகன் யாரு? சிவபெருமான், அந்த தில்லையம்பதியில வசிக்க கூடியவன். அப்படி நடுங்க நுடங்கு நடுவுடைய, பாருங்க, அவரும் நடுங்குறாராம். எதுக்கும் நடுங்காதவன் நடுங்குவாராம். எப்படி நடுங்குவார்னா, நுடங்கு நடுவுடைய விடங்கால். எப்படின்னா, ஒரு கால்ல மயில், அந்த மயிலானது ஒரு பாம்பை கால்ல தூக்கிட்டு போறப்ப அந்த பாம்பு என்ன தெவைக்கும், மாட்டிக்கிச்சு. அது மாதிரி அப்ப அந்த பயம் மாதிரி சிவபெருமான் ஈசை வெறுப்பில் தடங்கார் திருபெருமான் தன் குலத்தை. அதாவது சிவபெருமானை வணங்காமல் நேசிக்காமல் நம்ம ஆணவம் கண்ணும் மாயை மூனையும் இந்த பூ உலகத்துல அறம் எனப்பட்டதே அந்த அறத்தை இல்வாழ்க்கையில் தர்மங்கள் செய்து இந்த ஆணவம் கண்ணும் மாயை அகற்றி என்னுடைய காலடிக்கு வராம இருக்கிறவங்க நடுங்குவாராம் சாமி. பாத்தீங்களா, ஒரு பாடலுக்கு எங்க கொண்டு போய் அர்த்தத்தை வச்சிருக்காங்கன்னு. அதனால அது மாதிரி இறைவன் என்ன பண்றாருன்னா, அந்த வாழ்வாங்கு வாழாதவர்கள், அந்த பதம் படாதவர்கள், பக்குவப்படாதவர்கள், அவர்களை கண்டு அவங்க இந்த மாதிரிலாம் வீணா போறாங்கன்னு பயப்படலை. இவரே ரொம்ப மனசு வேதனைப்படுறாராம் சுவாமி. அடுத்த பாடல். வடிக்கண் இவை வஞ்சி அஞ்சும் இடை இது வாய்ப்பவளம் துடிக்கின்றவா வெப்பன் சொல் பரிசே யான் தொடர்ந்து விடாத அடி சந்தமா மலரண்ணல் விண்ணர் வணங்கு அம்பலம் போல படி சந்தமும் இதுவோ இவள்ள பனிமொழிய. வடிக்கண் இவை வஞ்சு அஞ்சும் இடை. வடிக்கண் சொல்லுவாங்க கிராமத்துல, அவனை பார்த்துட்டு போனோம்னா அவன் கண்ணால பார்த்தானாலே போதும், நம்ம நாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வடிக்கண்
எப்படின்னா அது நான் என்னுடைய உலகியல் அறிவுல சில பேர் சொல்லுவாங்க, கண்ணு கொஞ்சம் உள்ள போயிருக்கும் சில பேத்துக்கு. சில பேத்துக்கு ஓப்பனா இருக்கிறவங்க பார்த்தான்னா ஒண்ணாவாது. இந்த உள்ளங்கண்ணா இருக்கிறவங்க பார்த்தான்னா அவ்வளவுதான். அது மாதிரி அந்த வடிக்கண் அது. அந்த வடிக்கண் இவை வஞ்சி அஞ்சுகம். வஞ்சின்னா உங்களுக்கு தெரியும், பெண்களையும் சொல்லலாம், ஆண்களையும் சொல்லலாம், மக்கள்னு கூட சொல்லலாம். புறவஞ்சி அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி உள்ள கண்ணு போயிருக்கக்கூடிய வஞ்சி அஞ்சும் இடை இது வாய்ப்பவளம். எதுக்கு அஞ்சுது? அவ வாயால ஒரு வார்த்தையை சொல்லுவா, ஏன்னா அத சொல்லக்குள்ள இடைனா நம்ம இடுப்பு நினைச்சு கூடாது. அஞ்சும் இடை இது வாய்ப்பவளம் துடிக்கின்றவா வெப்பன் சொல் பரிசே. அவ அந்த மாதிரி நம்மள வஞ்சகமான பேச்சு, நங்கிடும்பு, நம்மள கேவலமா பேசுறது, இந்த மாதிரிலாம் தெரியுங்களா? பொருட் துடிக்கின்றவா வெப்பன் சொல் பரிசே. அப்படி அவங்களாவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது நமக்கு கொடுக்குற பரிசுன்னு நினைச்சுக்கணும். அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. அவங்க அந்த மாதிரி நம்மை அந்த வஞ்சக பேச்சு பேசுவது இறைவன் கொடுத்த பரிசாக நினைச்சு யான் தொடர்ந்து பாடலை சொல்றேங்க, யான் தொடர்ந்து விடாத அடிச்சந்த மாமலர் அனல். அப்படி அவங்க என்னதான் கேவலமா நம்மள பேசினாலும் எம்பெருமானுடைய அண்ணல் அடிச்சந்தமா மலர். அடிச்சந்தம்னா சந்தம் அப்படின்னா பந்தம்னா பாசம், சந்தம்னா குணம். அப்படி அடி சந்த மாமலர்களை தன்னுடைய பாதங்களிலே நிரப்பிக் கொண்டு அதன் மேல் நடனமாடிக்கொண்டிருக்கும் விண்ணோர் வணங்கு அம்பலம். எது? திருச்சிற்றம்பலம் போல படிச்சந்தமும் இதுவே. எந்த விதமான படிச்சந்தம் இதுவே இவள புனிய. எந்த விதமான ஒரு வருமானமும் ஏற்றுக்கொள்ளாத, பெற்றுக்கொள்ளாத, எதிர்பார்க்காத சுவாமி என்ன பண்றார்? மாணிக்க வாசகரை அருளி செய்தார். திருவாத ஊர்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜனங்க, இது அப்படியே பாருங்க. இது முன்ன சொன்னது, இப்ப சொன்னது பொழிப்புரை, இப்ப நான் சொல்றது கருத்துரை. ஊர் உலகத்தாரின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அடியவராக இருக்கிறாரு மாணிக்க வாசக பெருமான். அவரை ஆட்கொண்டாரு அந்த வெண்ணோர் பெருமான். திருவாதூர்ல ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல பிறந்து, இல்லத்துல பிறந்து எழுந்தருளி அவர் பணி கொண்டு, அவரை பணி குருந்தமரத்தின்கிற பணி கொண்டு பரமனாக காட்சி தந்த போது என்ன நினைப்பாரு இவரு? சிவபெருமானுடைய மறு உருவுதான் ஒரு மாணிக்க வாசகர் அப்படின்னு சுற்றத்தார்கள் தாயுமான பெருமான் சிவபெருமான் அவரை அடைகிறாங்களாம். ஆனந்தம். திருச்சிற்றம்பலம். அடுத்தது 33வது பாடல். மாதவ வாசகருடன் திருப்பெருந்துறை ஆடநாயகனின் திருக்காட்சி கண்டு மகிழ்ந்த சுற்றத்தார் எல்லாம் அவருடைய திருக்காட்சிய எங்க திருக்காட்சி? குருந்தமரத்தின் நடந்ததெல்லாம் திருக்காட்சி கிடையாது. அதை யாரும் பார்க்கல. மாணிக்கவாசகர் தில்லையில இருக்கிறாங்க. அப்ப அந்த ஊர்காரங்களோ அவங்களுடைய பெற்றோர்களோ பாக்குறாங்க. ஆனா இவருக்கு யாரையும் தெரியாது. அப்படி உள்ள குவளை களத்து அம்பலவன் உரை கடல் போல் கமலத்து அவளை பயங்கரமாக நின்று ஆண்ட அவயவத்தின் இவளை கண்டு இங்கு நின்று அங்கு அத்துணையும் பகர்ந்த கவலை கழிற்று அண்ணலே திண்ணியான் இக்கடலிடத்தே. 33வது பாடல். குவளை களத்து அம்பலவன். குறைகள் கடல்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய பாதமலர். குவளை மலர்கள் களத்து நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அம்பலனுடைய குறை கடல் போல கமலத்தவளை பயங்கரமாக நின்று ஆண்ட அபயத்தின். கமலத்து அவளைனாரே சரஸ்வதி மாதா. கமலம்னா தாமரை. தாமரைக்கு சொந்தமானவள் யார்? சாட்சாத் நாவுக்கரசி. நாவுக்கரசினா யாரு? சரஸ்வதி மாதா. அப்படிப்பட்ட
கமலத்தவளை அவளை சரஸ்வதிய பயங்கரமாக நின்று ஆண்ட 6 ஆண்டிருக்காரு மாணிக்க வாசகர். எப்படி ஆண்டிருக்காரு? பூசுவதும் வெந்நீரு பூசுவதும் வெந்நீரு அப்படின்னு ஒரு பாடல் வருது, உங்களுக்கு தெரியும். ஒரு ஊமை பெண்ணை பேச சொன்ன ஒரு சமயத்துல சிவபெருமான போய் நடராஜ பெருமான கேட்கிறார் மாணிக்கவாசகர். என்ன கேட்கிறார்? அப்பா, நான் ஒரு ஊமை பெண் வந்திருக்காங்க, சமணர்களால முடியல, நான் சரி பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிட்டேன். நாவிற்கு அரசியாகிய சரஸ்வதி மாதாவை அந்த பெண்ணினுடைய நாவில் போய் அமர சொல்லேன் அப்படின்னு சொல்றாரு. எம்பெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். அது மாதிரி வராங்க. பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கு அரவம் படத்துல பாம்பு பேசுவதும் வாயாலே என்னோடன்னு கேட்கிறாரு. அவ பூசுவதும் பேசுவதும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பெருமை அந்த பொண்ணு. ரெண்டு கேள்வி இவர் கேட்கிறார், 2 வார்த்தையில அவர் 2 வார்த்தை பதில் சொல்லுது. அப்ப அந்த அம்மையாரையே, சரஸ்வதி அம்மையாரையே என்ன பண்றாரு? ஆண்ட அவயவத்தின் இந்த உலகத்துல தெரியுதுங்களா? இவளை கண்டு இங்கு நின்று அங்கு வந்து அத்துணையும் பகர்ந்த கவலை கழித்து அண்ணலே திண்ணியான் கடலிடத்தேன். இந்த இடத்துல சரஸ்வதி மாதாவையே ஆண்டு கொண்டிருந்த அப்படிப்பட்ட பயங்கரமான திண்மை உள்ளவரு ஆரே மாணிக்க வாசக பெருமான். அப்ப இவளை கண்டு இங்கு நின்று அங்கு வந்து அத்துணையும் பகர்ந்த கவலை கவிற்று அண்ணலை திறங்கினி. இவரை இந்த சரஸ்வதி மாதாவையே போய் நாட்கள் அமர்ந்த சொன்ன சிவபெருமானே, நாளா ஏமாத்திரம் என்னை இங்க நின்னு அத்துணையும் பகர்ந்த, எனக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து பகர்ந்த கவலை களிற்று அண்ணலே, மமதையோடு நிற்கும் களிற்று யானை போன்ற அண்ணலே திண்ணியா நீ கடலிடத்தே. நீ சாதாரண அந்த கடலை விட நீ பெரியவன், திண்ணியான் சிறப்பு மிக்கவன் அப்படின்னு சொல்றாரு. சிவாய நம. இதனுடைய கருத்துரை. மாதவ வாசகருடன் யாரு? மாணிக்க வாசகருடன் திருப்பெருந்துறை ஆடல் நாயகரின் திருக்காட்சி கண்டு மகிழ்ந்த சுற்றத்தார் அங்க இருந்தப்ப திருப்பெருந்துறை வராங்க. சாமி நமசிவாய வாழ்க அங்கதான் பாடுறாங்க. புனித வாசகரை மிகவும் வியந்து வலியனா என்கிட்ட பிள்ளைய ஆட்கொண்டிருக்காரு தாயுமானவர். அந்த தன்மையெல்லாம் என்னன்னு சொல்லுவேன், நான் பெத்த பிள்ளைய எம்பெருமான் தான் பிள்ளையா ஏத்து இந்த மகிமையெல்லாம் கொடுத்து இப்படி பாட வச்சிருக்கிறாரு. அவருடைய எம்பெருமானுடைய மகிமைய, அதே சமயத்துல மாணிக்கவாசனுடைய மகிமையை என்னவென்று நான் நினைப்பேன். பெத்தவங்களே மனசு அப்படியே என்ன பண்றாங்க, ஐக்கியமாகறாங்க. அடுத்த பாடல் 34. பணந்தாள் அறவரைய சிற்றம்பலவர் பைம்பொன் கையிலை புணர்ந்து ஆங்கு அன்ற பொறுகரி உன்னித்து புனத்தையலே மணந்தாள் புழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடிவாய் நிழந்தாள் சுடரிலை வேல கண்டேன் ஒன்று நின்றதுவே. என்னன்னா இதனுடைய பொருள், அரவு அப்படின்னா பாம்பு, பணந்தாள் அரவு, கீழே படுத்து கிடக்கக்கூடிய ஒரு பாம்பானது அதை சிற்றம்புலவர் பைம்பொன் கையிலை அது என்ன பண்ணுதுன்னா, ஈசனோடு எந்த நேரமும் பிரிய மாட்டார். யாரு? நந்தியம் பெருமான் ஈசனோடு இருந்து பிரிய மாட்டாரு. அப்படி இருந்தும் கையிலே நீங்கி மதுர வாசகராக பிறந்த அந்த மாணிக்க வாசகர் இருக்கிறார் பாருங்க. மாணிக்க வாசகராக பிறந்த நந்தி தேவர், அந்த நந்தி தேவரை நினைத்து கொண்டு அந்த பாம்பானது நினைத்து கொண்டு மூவிலை வேலனாகிய நாகேஸ்வரன் அந்த பார்த்தா அந்த பாம்பை பார்த்தா ஒரு வேல் மாதிரி இருக்கும், மூவிலை வேல் மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா மூவிலை வேல்னா மூவிலை சோளம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இது நம்முடைய கோவில்லாம் அந்த செடி வளர்க்குவாங்க.
வில்வம். அந்த சோலையில செம்மையா வளர்ந்துட்டு இருக்குது பாம்பு. எங்க தில்லைக்கும் பக்கத்துல தில்லை வனம்னா, தில்லை வனம் அப்படின்னா அது வேற ஒண்ணும் இல்ல, வில்வம் எல்லாம் நிறைய செழிப்பா இருக்கக்கூடியதுல பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிறது மூவிலை வேல் போல இருக்குது. அது ஈசனை எதுக்காக இருக்குது? ஈசனை நீங்கி நந்திய பெருமான் மாணிக்கவாசராக பிறந்து அவரு தில்லையில அவரை கூட இருக்கிறதுக்கு பக்க காவலாம் அந்த பாம்பானது. திருச்சிற்றம்பலம். பணந்தாள் அரவு அரை சிற்றம்பலவன் அவர் காவலா இருக்கிறாரு. பைம்பொன் கையிலை புணர்ந்தாங்க அகன்ற, கையிலிருந்து புணர்ந்து ஆங்கு அங்கேயே இருந்த நந்தியம் பெருமான் அகன்று ஒரு கரை உன்னித்து புயன் அயலே மணந்தாள் பொழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடிவாய். மடப்பிடி மாதர் மடப்பிடியும் அப்படின்னா நல்ல யானை, பெண் யானை மடப்பிடி வாய் நினைந்தால் சுடரிலை வேலை கண்டேன். அது வாயை திறந்தா எப்படி தெரியுதுன்னா, நினைந்தால் சுடர் இலை. அந்த சுடர் இலை முன்ன சொன்னது சுடர், அந்த வில்வ மரத்தினுடைய இலை, அது வேல் போல கண்டேன். அந்த மடப்பிடி வாய் ஒரு சூலத்தை கை, அந்த யானையானது தன்னுடைய தும்பிக்கையால் தூக்கி காட்டுறத பார்த்தா எப்படி இருக்குது? நோவேலி சூளம் போல இருக்கு. பார்த்துக்கிட்டீங்களா கருத்து எப்படி எடுக்கணும்னு? திருக்கோவையார்னா சாதாரண விஷயம் இல்ல சாமி, எல்லாம் நல்லா கவனிங்க. அடுத்தபடியாக 35வது பாடல். கயல் உளவே கமலத்து அலர் மீது கனிபவளத்து அயல் உளவே முத்த முத்த திரையரன் அம்பலத்தின் இயல் உளவே இணை செப்பு வெப்பான் என்னது ஈர்கொடி மேல் புயல் உளவே மலர் சூழ்ந்து இரு தூங்கி புரள்வனவே. கயல் உளவே கமலத்து அலர் மீது கனி பவளத்து அயல் உளவே முத்தம் முத்த நிறை அரண் அம்பலத்தின். அப்பா, கயல்னா உங்களுக்கு தெரியும், கண்ணு. கயல் விழின்னுவாங்க, கயல்னா மீன்னுவாங்க. கயல் உளவே கமலத்து, கமலத்துனா தாமரை, கயலும் இருக்குது. உளவே கமலத்தலர், அந்த தாமரையினுடைய பூ இருக்கு பாருங்க, அந்த பூவு அலர் மீது, அது மீது கனி பவளத்து அயலோடவே முத்தம் முத்த. அது என்னன்னா கனி பவளம்னா, இந்த இடத்துல என்ன வரணும்னா, சூரிய வெளிச்சமானது ஒரு சிவப்பா ஒரு கனி, அந்த கனியினுடைய பவளத்து பவளம் போல அந்த ஒளி அயல் உளவே அது ஒன்னா சேருது. அது எப்படின்னா முத்தம் மொத்த நிறை, அது முத்தம் கொடுக்குதான். தாமரை மொட்டா இருக்கிற ஒரு தாமரையில சூரிய வெளிச்சமானது என்ன தாமரை எங்க இருக்கிறது? அயல் உளவே மீன் உள்ள கமலத்து அந்த தாமரை பூல முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒத்த நிறை அரண் அம்பலத்தின் சிவபெருமான் அம்பலத்துல இயல் உலகவே இருக்கான். எப்படி இருக்கான்? இணை செப்பு வெற்பான் என்றது ஈர்குடி மேல் புயல் உலவே மலர் சூழ்ந்து இருள் தூங்கி புறவனவே. செப்பு வெற்பா நினது ஈர்குடி. செப்பு சொல்லத்துக்கு முடியாத அளவுக்கு இயல்பு உள்ளவன். அப்ப நினது ஈர்குடி அப்படிப்பட்டவனே, நினது ஈர்குடி மேல், உன்னுடைய ஈர்குடி மேல், உன் மேல உள்ள அந்த கொடி இருக்கு பாத்தீங்களா? என்ன கொடி? ஈங்குடி மேல். வண்டுகள் எல்லாம் அங்கேயுமா போய் முக்குது. மேல் புயல் உளவே மலர் சூழ்ந்து, இந்த புயல் மாதிரி ஒரு புயல் மாதிரி அடிச்சு நீதான், நான் புயல் நீ தானே, ஆகாயமும் நீ, புயல நீ, நீர நீ, நெருப்ப நீ, எல்லாமே நீ. மலர் சூழ்ந்து இருள், அந்த சூழ்ந்த உன்னுடைய காலடியில கிடக்கக்கூடிய மலர்கள், சூழ்ந்து இருக்கக்கூடிய மலர்கள், அது 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 விலகும் பொழுது அந்த புயல்ல எப்படி தெரியுமா தெரியுதான்? இருள் தூங்கி, இருள் இரவு முழுதும் இருள்லாம் முடிஞ்சு காலைல தூங்கி புரளானவே, விடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைச்சிட்டு புரண்டு விடிஞ்சு போச்சு நினைச்சுட்டு இரவெல்லாம் முடிஞ்சிட்டு தூங்கினதுக்கு அப்புறம் எழுதிக்கிறதுக்கு புரள்ற மாதிரி இருக்குதான் திருச்சிற்றம்பலம். இதற்கு சுத்தமான கருத்துரை. கண்ட நினைத்து எழும் தாயன, கண்ணு விட்டு நினைச்சுக்கிட்டுனா என்ன செய்யும்? தாய் எங்க இருந்தாலும் குருன்னு கத்திட்டு உடையறோம் அப்படின்னா. அது மாதிரி மாணிக்க வாசகரை ஆட்கொண்டு சிவபெருமான் எந்த நேரமும் அவர் நினைவிலே இருக்காராம். இது ரெண்டு தான், அந்த ரெண்டு வரிதான் இதனுடைய இது கருத்துரை.
முந்தி சொன்னது பொழிப்புரை. அந்த பொழிப்புரையில உள்ள அந்த கருத்துக்கள்ல இந்த எடுத்து இந்த கருத்துக்கோவை. அடுத்தபடியா 36வது பாடல். எயில் குலம் 3 இருந்தி எந்த எய்தவன் தில்லை ஒத்து குயில் குலம் கொண்டு தொண்டை கனிவாய் குளிமுகத்து நிறைத்து அயில் குலவேல் கமலத்தில் கிடத்தி அன நடக்கும் மயில் குலம் கண்டது உண்டே அது என்னுடைய மனம் உயிரே. எயில் குலம் 3 இருந்தி எய்தவன் தில்லை குயில் குலம் கொண்டு தொண்டைக்கு நீவாய் குளிர் முகத்த நிறைந்து அயில் குலவேல் கமலத்தின் கிடத்தி அயில் குலவேல் கமலத்தின் கிடத்தி அணை நடக்கும். எப்படின்னா எயில் குலம் 3 இருந்த எல்லா குலங்கள் பறவை குலங்கள் எயில் பறக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் எல்லாம் ஒன்னா இருக்குது ஒரு குளத்துல. அந்த குளம் யாரு? எய்தவன் தில்லை ஒத்து. அது மாதிரி அந்த குளத்தில் இருக்கும் அந்த பறவைகளை தன்னகத்தே வைத்திருக்கவன் தில்லை ஒத்து குயில் குலம் கொண்டு தொண்டைக்கனி. குயில் இருக்கு பாத்தீங்களா? இந்த குயில் கூவும். அது என்ன பண்ணும்? இந்த பழங்களை தான் அதை சாப்பிடும். இந்த பழங்களை சாப்பிட்டு தொண்டை கனிவாய் குளிர் முத்த நிறைந்து தொண்டையில நிறைய கனியை வச்சுக்கிட்டு அதுக்கு கூவுச்சுன்னா எப்படி சத்தம் கேட்கும்? கசாம் சத்தம் கேட்கும் இல்லையா? ஆனா அயில் குலவேல் கமலத்தில் கிடத்தி அணை நடக்கும். அந்த தாமரை பூவில் உள்ள அந்த வண்டுகள் அந்த குலமானது அணை நடக்கும். மயில் குலம் கண்டது உண்டு. அது ஒரு சத்தம் கேட்டதும் மயில் விழுந்து பாக்குதான். மரம் ஒரு வண்டு சத்தம் கேட்குதுன்னு வச்சுக்கோ. பக்கத்துல உள்ள மயில் என்னைக்கும் மடமயில் சொல்லுவாங்க. பயந்த மயில், மடமான், மடமயில், இதெல்லாம் மடமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மயில் குலம் கண்டது போல என்னுடைய மண் உயிரே, என் உயிர் உங்களை பார்க்கலாம் நினைக்குது அப்படின்னு சொல்லி மணிவாசன் பெருமான் சொல்றாங்க. ஆனா இதுல என்ன கருத்துனா, ஆட்கொண்ட நொடியில் மறைந்து போன திருப்புராரி இதுலதான் இருக்கு. திருப்புராரின்னா என்ன? திரிபுராரி. இத நீங்க என்ன பண்ணுவாங்க? திரிசூலன்னுடுவாங்க. நிறைய சொற்பொழிவாளர்கள் அந்த மாதிரி பண்றாங்க. ஆட்கொண்டு என்ன ஆட்கொண்டுட்டேன் எங்க குருந்த மரத்துங்கள திருப்பரந்துரையில ஆட்கொண்டுட்டேன். ஆனா மறைஞ்சிட்டேன். மறைஞ்சு போன திரிபுராரி. திரிபுராரினா திரிபுரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திரிபுரத்தை எரித்தவன்னு வச்சுக்கலாம். ஆணவம் கண்மம் மாயை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை சீரழிக்க வேற இருக்க வந்தது. அந்த திரிபுராரிய திரிசூலமா தான் கையில வச்சிருக்கான். ஒரு கத்தி மாதிரி இருக்கிறது ஒரு கூறு ஆணவம் கண்மம் மாயை. இது 3 மனிதனை அழிக்க வல்லது. இதை உங்கள்கிட்ட இல்லாததுக்காக நான் கையில எடுத்துக்கினேன் அப்படிங்கிறதான் அந்த திரிசூலத்தை சாமி கையில வச்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், திரிசூலம் என்பது நிறைய பேர் சுவாமிக்கு ஆயுதத்துக்கு திரைப்படத்துல சில பேர் கொச்சப்படுத்துறாங்க. நான் சிவனை வணங்குவேன்டா, என்கிட்ட திரிசூலம் இருக்கு, யார குத்தி சாய்க்கவா? குத்தி சாய்க்கிறது எது வரைக்கும் இருந்ததுன்னா ஜனத்குமாரர்கள்ட்ட இருந்த வரைக்கும் தான். அதை ஏவி விடுறாங்க இறைவன் மேல, இறைவனை கொல்றதுக்கு. யாகத்தால எல்லாம் முடியும், சிவபெருமான் தேவையில்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தி சிவபெருமானை வழிபாடு இல்லாம இந்த சமயத்துல அவங்களை உணர்த்துறதுக்காக ஜனமகா முனிவர்களுக்கு 4 அந்த 4 அவங்கதான். அப்படிப்பட்ட அந்த ஜனத்குமாரர்கள் 4 பேர், ஒவ்வொரு பேரும் சொன்னா அவங்களுக்கு குழப்பமா இருக்கும். 4 பேர் அந்த மாதிரி வாழா இருக்க வாழா இருக்கும் பொழுது அவங்க யாகத்தை வளர்த்து அதன் மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எது? பாம்பு. 2வது அக்னி. இதெல்லாம் ஏவி விடுறாங்க சிவபெருமான. அக்னி எல்லாம் ஒன்னா கையில ஏந்தி ஒரு மடக்கில ஏந்திக்கினாரு ஒரு கையில. திரிசூலத்தை அனுப்பினார்கள். திரிசூலம் 3 தடவை வலம் வந்து சிவபெருமானை அவருடைய கையில் கைது கொண்டது. அரவு, உலகத்திலே கடுமையான கற்போடகன் அந்த அரவு, அதை அனுப்புறாங்க பாம்பை. அது அழகா 3 தடவை சுத்தி சாமியை வணங்கி கழுத்து மேலே ஏறி ஜாலியா படுத்துக்கிட்டு. அந்த மாதிரி அந்த திரிபுரம்ன்றது
ஆணவம் கண்மம் மாயை என்ற ஜனத்குமார்களிடம் இருந்ததை அதை அழிச்சு அதை உருவா எடுத்து தன்னுடைய கையில வச்சுக்கிட்டார். சிவபெருமான வணங்குறவங்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை இருக்காது. ஏன்னா அந்த திரிசூலம் அதை இழுத்துரும், அது தாக்கத்தை குறைச்சிடும். இப்படி எல்லாம் சிவ வழிபாட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் கிடைத்த அண்ணனுக்கு மயில்குளம். இதுதாங்க, இதுதான் திரிபுராரை பிரிந்து வாழ முடியாத நந்தி வாசகர். நந்தி வாசகர் மாணிக்க வாசகர் எல்லாம் ஒண்ணுதான். அப்படி வாசகருடைய ஆறுயிரான அம்மையப்பன் நினைக்கிறார். 37. அடுத்தது ஆவியன்னாய் கவலேல் அகலேம் என்று அழித்துளித்த ஆவியன்னார் மிக அவாவினராய் கெழுமல கழிவுற்று ஆவியன்னார் மன்னியாடிடம் சேர்வர் கொல் அம்பலத்தம் ஆவி அண்ணான் பயிலும் கைலாயத்து அருவரையே. ஆவி அண்ணாய் கவலேல் அகலேம் என்று. ஆவி அண்ணாய், என்னோட ஆவியே நீதாயா, என்னோட ஆவியாதாயா நினைச்சுன்னு இருக்கேன். கவலேல், என்ன கவலைப்படாத அப்படின்னு சொன்னியே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்டா அகலே என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்தியே. ஆவியன்னார் மிக்க அவாவினராய் கெழுமல் கழிவுற்று. எப்படியாய் என்னை விட்டு போன, எனக்கு என் உடம்புல இனிமே ஆவி இல்லடா சாமி. ஆவி அண்ணாயின்னு வருது, அடுத்த லைன்ல ஆவி அண்ணார். ஆவி இல்லாத அளவுக்கு இருக்கேன். மிக்க அவாவினராய், ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவாவினராய் கெழுமல் கழிவுற்று, எழுமல் கழிவுற்று, நொந்து போய், கழிவுற்றுனா நொந்து போய், கழிவுற்று எழுமலை கழிவுற்று. ஆவியனார் கெழுமலை கழிவுற்று. மலை கழிவுனா ஆணவம் கண்மம் மாயை, சரிங்களா? அது இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் மாயின்னு ஒண்ணு இருக்கும். மாயின்னு ஒண்ணு ஏற்படும். விளக்கம் சொல்லிடுறேன். சரி, மாயையில விழுந்துடாதீங்க, மாயையில விழுந்துடாதீங்க, மாயையில விழுந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க சொற்பொழிவாளர்கள். மாயையில நீ என்ன விழுறது? மாயையில தான் உன்னை விழ வைக்குமே. மாயைனா தன்னையும் அறியாமல் சிவபெருமான் சில புறத்தோற்றத்தை, புற இன்பத்தை உன்னை பதம்படுத்துறதுக்காக, உன்னை திருத்துறதுக்காக, உன் லெவல் மெஷர்மெண்ட் பண்றதுக்காக ஏற்படுத்துவார். அதான் சுத்தமாயே அசுத்தமாயின்னு இருக்கு. நல்லது செய்யறதுக்காக சுத்தமாயை வேணும், கெட்டதுல ஒண்ணு. ஆனா 2 மாயையிலையும் அகப்படக்கூடாது. அப்ப தீய மாயை, இப்ப உன்னை வாடா இந்த இடத்துக்கு போகணும், இந்த விஷயத்த பண்ணணும், இது ரொம்ப நல்லதான்னு சொன்னா நான் தான் மாயை, உடனே போயிடுவேன். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுங்களா? உள்ளத்துல யாரு இருக்காரு? சிவபெருமான் இருக்காரு. உன்னுடைய உயிர்ல ஒரு பகுதி, ஒரு நியூக்ளியஸ் இருக்காரு. அதே போல புறத்தோட்டம் பார்க்க போனா மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறிகள். இந்த ஐம்பொறிகளும் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளே இருக்கும் சிவபெருமானுடைய அந்த நியூக்ளியஸ் உள்கருவுக்கு பயந்து 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 நடந்துக்கிட்டு, நீ ஏன் தப்பு பண்ண போற? உனக்கு மேல ஒரு கண்ட்ரோல் இருந்தா நீ தப்பு பண்ண மாட்டேன். ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா நீ அறிபறி கட்டு போய் நாசமா போயிடுவேன் இல்லையா? அவ்வளவுதாங்க விஷயம். அப்ப அந்த மாயையில நம்ம உணரணும், அந்த மாயையில அகப்படக்கூடாது. அந்த மாயை சிறப்பா ஒரு அழகான பொண்ணு நம்ம முன்னால நிக்குதுன்னா, ஆஹா இப்படியே அப்ப பொண்ணு நமக்கு நிக்குதே, அதுல மயங்காம அளவுக்கு அது தேவையில்லை. நமக்கு இறைவன் படைத்தது ஒண்ணு, நம்முடைய மனைவி, நம் மக்கள், நம்முடைய அந்த பிறப்பினுடைய நோக்கம் இது அப்படின்னு சொல்லி உங்களுடைய புறம் ஐம்பொறிகளை ஓட விடாம நம்முடைய முன் செய்த தீவினைகளுடைய தாக்கத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக புண்ணியங்களை செய்து அற வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பாக நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த மாயை உங்களை ஒண்ணுமே பண்ணாது. திருச்சிற்றம்பலம். அதனால இங்க பாருங்க, இதுல வருது பாருங்க, எழுமலை கழிவுற்று. என் மலம்லாம் எல்லாம் கண்மம். மலம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை. மலம்னா இது ஆணவம், ஆணவ மலம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அழிஞ்சி ஆவியன்னார் மண்ணி ஆடிடம் சேர்வர்கள். நான் எல்லாத்தையும் என் உயிர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் மன்னார் மண்ணி ஆடிடம் திருவண்ணாமலை
ஆடுமிடம் திருவண்ணாமலை, ஆடிடம் திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அந்த ஆடிடம் சேர்வர்கொள். இங்கதான் இங்க கைலை மலை போன்ற அருமையான திருவண்ணாமலை, இதை நம்ம சேர்த்துக்கணும் கைலை மலைன்னு. அதாவது புகழ்ச்சி பண்ணணும். ஒரு தெய்வ சங்கல்பமான ஒரு பாடல்கள் வர சமயத்துல எம்பெருமானையோ மற்ற எந்த தெய்வத்தை பத்தி நம்ம சொல்றோமோ அதுக்கு மிகை பொருட்களை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. சேர்வர்கள் அம்பலத்து, அப்படிப்பட்ட கோவில். அம்பலம்னா அதாவது கோயில்னா சிதம்பரம், அம்பலம்னா திருவண்ணாமலை, அவ்வளவுதான். கோயில்னா சிதம்பரம். எம் ஆவி அண்ணான் பயிலும் கைலாய தருவரே. அப்பா, ஆவி அண்ணான் பயிலும், என்னுடைய ஆவி அண்ணான் அவனோடவே பயிலும் இருந்துட்டு இருக்கக்கூடிய கைலாயத்து அருவரே. கைலைக்கு நிகரான மலை அல்லவா அண்ணாமலை. இதை நினைச்சு பார்த்துதான் அப்புறம் அண்ணாமலைக்கு போனார் போல இருக்கு. அண்ணாமலைக்கும் போயிருக்காரு சாமி. யாரு? மாணிக்கவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம் 38. அடுத்தது, காம்பிணையால் கனிமாமயிலால் கதிர்மாமணியால் வாம்பிணையால் வள்ளி ஒழுகுதலால் மண்ணும் அம்பலவன் பாம்பிணையாய் குழை கொண்டோன் கையிலை பயில் குணமும் தேம்பிணைவார் குழலால் என தோன்றும் என் சிந்தனைக்கே. அதாவது தாம் பிணையால் களிமா மயிலால். இந்த இடத்துல பிணைன்னா குதிரை. காம் பிணையால் களிமா மயிலால், இதெல்லாம் மேயுது போல. கதிர் மாமணியால், கதிர் மாமணின்னா என்ன? நெல்லு கதிர். அது இது என்ன பண்ணுது? காம்பிணையால் இந்த குதிரை, இந்த களி மாமயிலால், மயிலால் கதிர்மாமணியால் வாம்பிணையால். வாம்பிணையால் என்ன? எருமைகள். வள்ளி உழுதலால், இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து மண்ணும் அம்பலவன், இதெல்லாம் சேர்ந்து மேந்தி எல்லாம் இருக்கக்கூடிய மேயக்கூடியன்னு ஒரு இடத்துல வரல. மண்ணும்னா இருக்கும்னு அர்த்தம். இருக்கும் அம்பலவன், அவன் இருக்கக்கூடிய பாம்பனையா கொலை கொண்டவன். பாம்பு தன்னை துணையா கொண்டு இருக்கவன், தான் தோல் மேல போட்டிருக்கிறவன். அப்படி கைலை பயிலன் குணமும், அப்படிப்பட்ட கைலையில் உள்ள இருக்கக்கூடிய ஈசன் பயில் குணமும் தேன் பிணைவார் குழலான தோன்றும் சிந்தனைக்கு. அங்கேயும் இருக்கிறான் அவன், இங்கேயும் ஆடலாடித்துக்கான் அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. தேன் பிணை வார்குழலால் என தோன்றும் சிந்தனைக்கு. எதுக்காக இங்க இருக்கிறான்? ஆகமாயாட்டு இருக்குது, சிவகாமி வீட்டுல இருக்குது. சிவகாமிங்கிறதுலாம் ஒரு பேர் கிடையாதுங்க, சிவ ஆகமி. ஏன்னா சிவபெருமானுடைய அந்த ஆகமத்தை தன்னகத்தே வைத்திருக்கிறவ யாரு? சிவகாமி. ஏன் ஒளிஞ்சு நிக்கிறா? யாருமே நீங்க சிந்திச்சிருக்க மாட்டீங்களே. நடராஜர் கோயில்ல சிவகாமி அம்மாயா ஒதுக்குப்புறமா இருக்காங்க. நேரா போனா நீங்க நடராஜர் தான் பார்க்கலாம். ஏன்னா வேதம் மறைத்து இருக்கணுமாங்க. வேதம் ஒரு மறைப்பொருள், அதை அம்பலப்படுத்தினா போச்சு. இதுக்கு ஒரு கதை எடுக்க போனோம்னா அது பெரிய கதை. மணிவாசக பெருமான் அந்த வேதத்தை எப்படி ஒளிச்சு வச்சாரு. சிவபெருமான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு தீயில இறங்கி சொர்க்கம் சேராம, இறைவனுடைய சேராம இருந்தாருங்கிறதுக்காக என்ன காரணமா அதை மறைச்சு வைக்கிறாராம். இது வெளியில போகணும். அவ்வளவு ஞானம், அறிவு. சிவபெருமான் அப்படியே கொடுத்துட்டு போனா இதை கையில வச்சிடறா, நான் இலங்கை போயிட்டு வந்துடுறேன். இலங்கை போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு. அதுக்குள்ள அந்த டைம், நல்ல டைம் வந்த உடனே எல்லாம் அக்கில இறங்கி சுவாமியோட எல்லாம் ஐக்கியம் ஆயிட்டாங்க, பிறவி எடுத்து போயிட்டாங்க. இவர் மட்டும் போல மாணிக்கவாசகர். அது இன்னொரு நாளைக்கு அந்த கதையை சொல்றேன், இது பாடல் முடியும். அப்படி தேமினை வார்குழலால் என தோன்றும் சிந்தனைக்கு. அப்ப குணமும் கைலையில் இருக்கக்கூடிய அவன் தேம்பினை வார்குழலால் என தோன்றும் சிந்தனைக்கு. கைலை பயில் குணமும் தேம்பினை வார்குழலால் என தோன்றும் சிந்தனைக்கு. அப்ப பாம்பினையா குழை கொண்டவன் கைலையில இருக்கும் பொழுது தேம்பினை வார்குழலால் என தோன்றும் சிந்தனைக்கு. இங்க அவரு நடனம் ஆடிட்டு இருக்காரு. அந்த கையில இருக்கிறவனையும் நினைக்கிறேன், இவரையும் நான் பார்க்கிறேன், அவர் உருவத்துல இவரை பார்க்கிறேன், நடராஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாணிக்கவாசகர். இதனுடைய கருத்துரை சொல்றேன். ஓங்காரம் உபதேசிக்கப்பட்ட ஓங்காரம்னா என்ன? சிவாய நம 5 தான். ஓம் நமச்சிவாய. ஓம்ங்கிறது ஓங்காரம். ஓங்காரம்னா என்ன? பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம்னா என்ன?
பிரணவம். பிரணவம்னா என்ன? உடம்பு. இந்த உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு உடம்புக்கு இன்பம் கொடுக்கணும், உடம்புக்கு டேஸ்ட் கொடுக்கணும், உடம்புக்கு சுகம் கொடுக்கணும், உடம்புக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும், உடம்பு திரட்சியா இருக்கணும், உடம்பு எந்த நேரமும் யார் வந்தாலும் அதை ஃபைட் பண்ற அளவுக்கு வீரம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். இதெல்லாம் உடம்புக்கு. ஓம். மாணிக்க வாசகர் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. மாணிக்க வாசகர் தன்னுடைய 51 பதிகத்துல எங்கேயாவது ஓம்னு சொல்லிருக்காரா? நமச்சிவாயோட சரி, ஓம் நமச்சிவாய்னு சேர்க்க மாட்டாங்க மாணிக்க வாசக பெருமான். அது உடல் சம்பந்தமானது. இவ்வுலக வாழ்க்கையில டேஸ்டா வாழ்றதுக்கு தான் அது. சிவாய நம, அவ்வளவுதான். நமச்சிவாய வாழ்க. சிவாய நம, நமச்சிவாய, அவ்வளவுதான். இது எதுக்குன்னு கேட்டா, இது உலகத்துல, இந்த உலகத்துல இருந்து இறைவன் பிறவி எடுத்து இறைவனோட சேர்றதுக்கான மந்திரம் இது. பஞ்சாட்சர மந்திரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்ட சிவலோக வாசகர் அப்படின்னா மாணிக்க வாசகர் சிந்தை சொல் செயல் எல்லாம் சிவமாக்கி சீவன் முக்தர் ஆனதால். சீவன் முக்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு டைம் இல்லை. சீவன் முக்தர்னா யார் என்பதை அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். சீவன் முக்தர் ஆனதால் காணும் காட்சியெல்லாம் வருமானா தெரியுதான். தாய் தந்தையாக திகழும் நாக குண்டலன் அவனுக்கு பேரு. சிவபெருமானுக்கு என்ன பேரு? நாகத்தை கழுத்துல போட்டிருக்கான், குண்டலத்தை காதுல போட்டிருக்கான், நாக குண்டலன். அப்படியா தெரியுதான். நடத்தி இதில் உள்ள ஷார்ட்கட் சுருக்கமா எடுத்ததுதான் விஷயம். அததான் இதை சொல்றாரு. காம்பினையால் களிமாமையினால் கதிர்மாமணியால் வாம்பினையால் வள்ளி உழுகுதலால் மற்றும் மம்பளம். பாம்பினையா குழை கொண்டோன். குழை கொண்டோன்னா கால குழை, சரிங்களா? நாககுண்டலன் பாம்புன்னு சொல்றாங்க. பாம்பினையா கொண்டோன் நாககுண்டலனை கண்டது. நாகத்தில் குண்டலம் அணிந்திருப்பவன், சரிங்களா? திருச்சிற்றம்பலம். அடுத்தது 39. நேயத்தாய் நென்னல் என்மை புணர்ந்து நெஞ்சம் நெகப்போய் ஆயத்தாய் அமிழ்தாய் அணங்காய் அரணம்பலம் போல் தேயத்தாய் என்றன் சிந்தையாய் தெரியில் பெரிதும் ஆயத்தாய் இதோ நின்றது என் மண்ணுயிரே. நேயம் அன்பா அப்படின்னு அர்த்தம். நென்னல் என்னை புணர்ந்து. நேயத்தாய் நென்னல், எந்த நேரமும் யாருகிட்டையும் அன்பாகவும் பழகிறதுக்கும் எளிமையாகவும் தென்னல். நேயத்தாய் நென்னல் என்னை புணர்ந்து நெஞ்சம் நெகப்போய் ஆயத்தாய் அமிழ்தாய் அணங்காய் அரண் அம்பலம் போல். அரண் அம்பலம் எப்படி இருக்கும்? சிவங்கோயில எப்படி இருக்கும் தெரியுங்களா? அமிழ்தாய் அணங்காய் ஆயத்தாய், தெரியுங்களா? அது மாதிரி நேயத்தாய். அப்படிப்பட்ட அந்த சிவனுடைய அம்பலத்துல நான் போய் அதை நேயத்தாய். நென்னல், நென்னல்னா என்னன்னா, அதாவது நினைக்கும் போதே, நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நென்னல். அது என்னை புணர்ந்து அந்த கோயிலோடு நான் லிங்க் ஆகி அதை எப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன்? அமிழ்தாகவும் அணங்காவும் அரண் அம்பலமும் போல் தேயத்தாய் என்றன் சிந்தையதாய் தெரியில் பெரிதும் மாயத்தாகி இதோ நின்றது என் மண்ணுயிரே. தேயத்தாய் என்றன் சிந்தையதாய் தெரியில். தேயத்தாய், தேயாத. எப்படி? அந்த அம்பலவன் இருக்கக்கூடியவன், அந்த அம்பலவன் அணங்காய் நினைக்கக்கூடிய அம்பலவனே தேயத்தாய். நீ ஒரு நாளும் தேய போறவன் கிடையாது. எந்த சிந்தையதாய், என்னுடைய சிந்தையிலேயே இந்த இருந்துட்டு இருக்க. தெரியில் பெரிதும் மாயத்தாய் இதோ நீ மாயமாக இதோ நின்றது. அப்பதான் என் நின்றதுனாலதான் என் உயிரே என் உடம்புல இருக்கு. என் உயிரே இப்பதான்டா வந்தது அப்படிம்பாங்க. அடுத்தது 40வது பாடல், கடைசி பாடல். இதுக்கு கருத்துரை. ஆட்கொண்டு மின்னலாய் மறைந்த அகிலாண்ட நாயகன் மீண்டும் காட்சி தந்த போது மாணிக்கவாசகர் கொண்ட பேரானந்தம். 40வது பாடல். தாது இவர் கொய்யார் தையலார் அங்கை கூப்ப நின்று சோதி வரி பந்தடியார் சுனை புனலாடல் செய்
கற்பக நாடு புல் என்னதம் பொன்னடியாய் யாதி இவர் மாதவம் அம்பலத்தான் மலை எய்துதற்கே. எப்படின்னா தாது அப்படின்னா கிடைக்கத்தகாத ஒரு பொருள், தாது பொருள்னு சொல்லுங்க இல்லையா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். கொய்யார் தையலார் அங்கை கூப்ப நின்று சோதி வரி பந்தடியார் சுனைப்புணல் ஆடல் செய்தார். போதிவ கற்பக நாடு புல் எண்ணெய் தம் பொன்னடிப்பாய் யாதி இவர் மா தவம் அம்பலத்தான் மலை எய்தற்கே. தாதி இவர் கொய்யார் தையலார் அங்கை கூப்ப நின்று. எப்படின்னா மாணிக்கவாசகர் எப்படி இருக்காருன்னா, என்னமோ ஒரு பெரிய சொத்து, தாதி இவர் கொய்யார், நிறைய ஒரு பெரிய சொத்தை இவர் கொய்யார் கொண்டவர் போல தையலார் கூப்ப நின்று, தன்னுடைய மனையாட்டியோடு கை கூப்ப நின்று சோதி வரிபந்து அடியார், சோதி வடிவமாகவும் வரி பந்தடியார், தன்னுடைய பந்தமான அடியார்களை சுனைப்புணல் ஆடு சாடல் செய்வார். சுனைப்புணல்ல ஆடுவாங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் இவரை பார்த்த உடனே. தாதி இவர் கொய்யார் தையலார் அங்கை, பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அங்கை கூப்ப நின்று கும்பிட்டு சோதி வரிப்பந்தடியார் சுனைப்புணல் ஆடல் செய்யார். போது இவர் கற்பக நாடு புல் என தம் பொன்னடிப்பாய் பாயாது இவர் மாதமும் அம்பலத்தான் மலை எதுக்கு. தட்சிணாமூர்த்தி பகவானால் ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்ட பின்ன மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு, மனித பிறவி நீங்கி சொல் செயல் எதுவும் இல்லாமல் வானுலகத்திலிருந்து வந்து பூமியில் கால் பதிய நிற்கும் நந்தி தேவராய் விளங்கிய கைலை மலை சென்று சேரும் நாளுக்காக சிவ நினைவில் மூழ்கி இருக்கிறது சாமி மாணிக்கவாசகர். சிவ நினைவுல மூழ்கி இருக்கார். ஏன்னா ஓங்காரம் உபதேசத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, மாணிக்கவாசகர் மனித பிறவிங்கிறதே அவருக்கு இல்ல, தெய்வ பிறவி ஆயிடுறாரு. வானுலகத்திலிருந்து வந்த பூமியில் கால்பதிய நிற்கும் நந்தி தேவராய் விளங்கி கைலை மலை சென்று சேரும் நாளுக்காக ஏங்கிட்டு இருக்காரு மணிவாசக பெருமான். அந்த நிலையில பேரானந்தத்துல மூழ்கி இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. தாதிவர் கொய்யார் தையலார் அங்கை கூப்ப நின்று சோதி வரி பந்தடியார் சுனைப்புணல் ஆடல் செய்யார். போதிவர் கற்பக நாடு புலன பொன்னடி பாயாது மாதவம் அம்பலத்தான் மலை எதற்கு. மலை அந்த அம்பலத்தானுடைய மலையில, அம்பலத்தான் அங்க அம்பலம் ஆடிட்டு இருக்கான், அவனுடைய மலை கைலை மலை, அங்க போறதுக்காக என்ன பண்றாரு, சொல்லு செலவு எதுவுமே இல்லை. பாருங்க, போன ஆடல் செய்யார் சொல்லிட்டு போதிவர் கற்பகான புல்லின தம் பொன்னடிப்பாயாது, எதுவுமே நகா இல்ல, யாதுமே இல்லை, எந்த நெகாயும் கிடையாது. போதிவர் கற்பக நாடுன்னா இது கைலை. புல் என்னை தம் பொன்னடிப்பாயாது இவர் மாதவம் அம்பலத்தான் மலை எய்திருக்கு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநீலகண்டம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எத்தேனை ஆட்கொண்ட எந்தை பெருமானை 100 முறை போற்றி வணங்கி இந்த திருக்கோவையாருடைய இந்த கருத்துக்களை செவியார கேட்டு சிவபெருமானுடைய பெருமைகளை நீங்கள் உணர அடியேன் உணர்த்த என்ன தவம் செய்தனை இப்பூமியில். திருச்சிற்றம்பலம். எண்ணி மகிழ்கிறேன். வாழ்க நலம், வாழ்க நலம். வான்மிகில் வடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு புரிக குறைவிலாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மை மிகு சைவம் விளங்குக உலகம் எல்லாம். கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் உன் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருளாய் கட்சி ஏகமன்னே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. திருச்சிற்றம்பலம். எல்லோரும் நன்றாக வாழ்வதென்று வேறொன்று மறியேன் பராவரமே.